பிரைஸ் அல்லாட். இயேசு எப்படி மிருகங்களை உருவகமாக பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். இயேசு 9 விலங்குகளை உருவகமாக பயன்படுத்தினார். இன்று 5 காரியங்களை குறித்து பார்க்கலாம். முதலாவது, செம்மறி ஆட்டை இயேசு தன்னை பின்பற்றுவர்களுக்கு குறித்து உவமையாக பயன்படுத்தினார். யோவான் 10:27 இயேசு இவ்வாறு சொன்னார், என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று. ஆடுகள் உதவியற்றவைகள், அவை ஒரு மேய்ப்பரின் வழிகாட்டுதல் மற்றும் பராமரிப்பு முழுமையாக நம்புகிறது. அவ்வாறே உண்மையான சீஷர்கள் இயேசுடைய வசனத்தை கேட்டு பின்பற்றுகிறார்கள். இந்த உருவகம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் உள்ள இடையான நெருக்கத்தை வலியுறுத்துகிறது. எனவே நாம் தினமும் வேதத்தை வாசித்து இயேசுவின் அறிவுரைகளை பின்பற்றுவோமாக. இரண்டாவது, வெள்ளாட்டை நிராகரிக்கப்பட்டவர்களையும் உண்மையிலே கீழ்ப்படியாதவர்கள் குறிக்கும்படியாக இயேசு பயன்படுத்தினார். மத்தேயு 25:30-32-33 சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்பட்டார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகள் தனது வலது பக்கத்தையும் வெள்ளாடுகள் இடது பக்கத்தில் நிறுத்தினார். வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகளைப் போலவே தோன்றுகிறது, ஆனால் இறுதியின் நியாய தீர்ப்பில் பிரிக்கப்படுகிறது. எனவே வெளி ஒற்றுமை மட்டுமே போதாது, இதய கீழ்ப்படுதல் முக்கியமானது. ஏனென்றால் இறுதி தீர்ப்பு உண்மையான பின்பற்றுபவர்களை தவறான விசுவாசிகளிலிருந்து வேறுபடுத்தும். எனவே நமது நம்பிக்கை வெறும் மத சம்பிரதாயமாக இல்லாமல் உயிருள்ளதாகவும் செயலில் உள்ளதாகவும் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, ஓநாய்களை கள்ள தீர்க்கதரிசிகள் மற்றும் ஏமாற்றுபவர்கள் குறிக்கும்படியாக இயேசு பயன்படுத்தினார். மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் ஆபத்தானவர்கள் மற்றும் மத அமைப்புக்குள் உள்ளார்கள். அத்தோடு கூட அவர்கள் நீதிமான்கள் போல் நடித்து மக்களை சத்தியத்திலும் திசை திருப்புகிறார்கள். அவர்களுடைய தோட்டத்தையோ வார்த்தையோ வைத்து மட்டுமல்ல, அவர்களுடைய எவ்வாறு கனிகளை கொண்டும் நாம் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் ஆவிக்குரிய வஞ்சகத்தை அங்கீகரிக்க நாம் வேதத்தையும் வேறொன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது, நரி தந்திரமாக அரசியல் தலைவர்கள் உருவகமாக இயேசு பயன்படுத்தினார். லூக்கா 13:32 நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவே என்று போய் நீங்கள் போய் அந்த நரியிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த சூழ்நிலையில் நரி தந்திரம், கையாளுதல் மற்றும் சுயநலத்தை குறிக்கிறது. ஏறோது அந்திப்பாவை இயேசு நரி என்று அறிவிக்கிறார். தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பிடும் போது அவருடைய அரசியல் சக்தி வரையறுக்கப்பட்டுள்ளது. பூமிக்குரிய ஆட்சியாளர்கள் இயேசு மிரட்ட அனுமதிக்கவில்லை. எனவே அதிகாரத்தில் பயம், நம் சாட்சியை மௌனமாக அனுமதிக்க கூடாது. எல்லா சக்திகளுக்கு மேலாக தேவனுடைய ஆளுமையை நாம் நம்ப வேண்டும். ஐந்தாவது, ஒட்டகம் செல்வத்தினால் ஏற்படுகிற தடையை உருவகமாக பயன்படுத்தும்படியாக இயேசு பயன்படுத்தினார். மத்தேயு 19:24 ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகம் ஊசியின் காதின் வழியாக பிரவேசிப்பது எளிது என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதற்கு செல்வம் ஒரு பெரிய தடையாக மாறும், ஆனால் அது சாத்தியமற்றது அல்ல. ஆனால் பெருமை மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக கடினமாக இருக்கும். எனவே உடைமைகள் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ள அனுமதிக்க கூடாது. ஆமென்.